Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இது பேங்கிங் ஆர் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஏடியோக்காக போட்டிருக்கிறதுனால எல்லா செஷனுமே குவிட் பண்ணாம ட்ரை டு வாட்ச் இட். ஓகே, ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம், எவ்வளோ டைம் வந்துட்டு நம்ம பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் போட முடியும். சரியா? ஸோ அந்த ஐடியாஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் செஷன் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் சில டிப்ஸும் நமக்கு கிடைக்கும். லைக் ஏதாச்சும் ரூல்ஸ் சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ ஹேவ் டு மேக் நோட் ஆஃப் இட். வேற எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் பொழுது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஐடியா நமக்கு தெரியணும். சரியா? ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், இங்க நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த வந்து யூ ஹேவ் டு கிரியேட் ஆஸ் நோட்ஸ் வேர் அடுத்த இடத்துல உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு எரர் ஸ்பாட்டிங்கா? ஓகே, ஸோ இல்ல கிராமட்டிக்கலி கரெக்ட், அதாவது ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் வி ஹேவ் டு ரீப்ளேஸ். சரியா? ஸோ அது வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ல வேர்ப் ஃப்ரேஸா இருக்கலாம், இல்லாட்டி வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ் ஆர் நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம். ஸோ ஃப்ரேஸ்ன்றது என்னது, நமக்கு தனியா வந்து ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல 4ஆ கூட நம்ம பிரிக்க முடியும். சரியா? விச் இஸ் லைக் நியர் மை ஹவுஸ்ன்றத நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், சேஞ்ச் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. வேர் நியர் மை ஹவுஸ்னா எது நியர் மை ஹவுஸ்ன்னு தெரியாது, ஜஸ்ட் அ ஃப்ரேஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சென்டென்சஸ் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. As planned, he caught the young birds. The young birds struggled their best to free themselves from the clutches at a hunter. Okay, so when you use at அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you have something specific. okay, so இப்போ ஒரு டைம் கரெக்டா தெரியும், ஒரு பிளேஸ் கரெக்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்க வந்து at a ஹண்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்க வந்து ஒரு பர்சனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. யூ டோன்ட் நீட் at. ஓகே, ஸோ அங்க கொடுத்திருக்க ப்ரிப்போசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பா இருக்கு. அப்போ என்ன ஆகும், ஃபிஃப்த் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது, ஸோ ஃப்ரம் த வாட் யூ மீன் பை கிளட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பிடிச்சு இருக்குல்ல, பிடித்தல்னு சொல்றது தான் கிளட்ச்னு சொல்லுவோம். நம்ம சில கிளிப்ஸ்க்கு கூட கிளட்சஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? அது ஏன்னா பிகாஸ் ஸ்ட்ராங்கா வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றது பட்சத்துல நீங்க அதை சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து சொல்லும்பொழுது பேர்ட் பத்தி பேசியிருக்காங்க. த யங் பேர்ட் ஸ்ட்ரகிள் their பெஸ்ட் டு ஃப்ரீ themselves ஃப்ரம் சம்திங். ஃப்ரம்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயம் நடக்குது, எங்க ஆரம்பம் நடக்குது அதை நம்ம குறிச்சு பேசும்பொழுது. ஓகே, ஃப்ரம் விச் பிளேஸ் ஆர் ஃப்ரம் எங்க இருந்து. அப்போ ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் கரெக்டா தான் இருக்கு, எல்லா இடமும் அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது த கிளட்ச்டுன்னு கொடுத்துருக்காங்க, த கிளச்சர்ன்னு கொடுத்துருக்காங்க, த கிளச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கிளச்சர் அப்படின்னும் பொழுது பர்சன் கனெக்ட் பண்ற பர்சன் சொல்லிட்டு சொல்லும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கிளட்ச்டுன்னு சொல்லும்பொழுது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். பட் த பக்கத்துல உங்களுக்கு என்ன தேவை, ஒரு நவுன் தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. இப்போ 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ 2க்கும் 3க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், கிளச்சர் கொடுத்துருக்காங்க, கிளச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்க வந்து அது எந்த இடத்துல இருந்து போயிருக்கு அந்த பேர்ட்ஸ். ஓகே, ஸோ themselves ஃப்ரம் த கிளச்சஸ், எங்க அங்க பிடிப்பட்டு இருந்ததோ அங்க இருந்து, ஆஃப் த hunter. ஓகே, ஸோ அப்ப என்ன சொல்ல முடியும், நாட் at, it is option 3. So இது just replace பண்ணி பாருங்க. The young birds struggle their best to free themselves from the clutches of the hunter, which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். So sometimes you will have confusions. okay, so sometimes என்ன பண்ணணும், அந்த மீனிங் தெரியும்ல, ப்ரிப்போசிஷன் from எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குனாலே ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ ஃப்ரம் வந்தா சில டைம்ஸ்ல 2 கண்டிப்பா இருக்கும், எங்கிருந்து எங்க அப்படின்னு சொல்றதுக்கு. இல்ல ஆரம்பத்தை சொல்றோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி ஒரு ஃப்ரேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ we're going to see. ஸோ ஒன் ஆஃப்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு ப்ளூரல் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க 2 young birdன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோமா? இல்ல. ஓகேயா? ஸோ அப்போ ஒன் ஆஃப் த 2 young birds தான் நம்ம சொல்லணும். அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட், ஃபிஃப்த் ஆப்ஷன் போயிருச்சா? இங்க பேர்ட்ஸ் இருக்கு, இங்க பேர்ட்ஸ் இருக்கு, இங்க யூ டோன்ட் ஹேவ் இட், யங் பேர்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல 1, 3 and 4 is there. ஓகேயா? சரி, லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ ஒன் ஆஃப் த 2 young birds escapedன்னு கொடுத்துருக்காங்க. வாட் யூ நீட், ஆக்சுவலா ஒன் ஆஃப்னு வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னும் பொழுது நீங்க பாஸ்ட்ல சொல்றீங்கன்னா எஸ்கேப்டுன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பா ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. இப்ப 2 இருக்கு. ஓகேயா? ஸோ ரெண்டுத்துல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது, யங் பேர்ட்ஸ் எஸ்கேப்ட் டு த ஹண்டர், இல்ல எஸ்கேப்ட் ஃப்ரம் த ஹண்டர். இப்போ இதுக்கு முன்னாடி எங்க இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி எங்க போயிருக்காங்கன்னு சொல்லல, ஜஸ்ட் ஒன் ஆஃப் த 2 young birds escaped
from the hunter. அப்படிதான் இங்க இருந்து போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஃப்ரம் நீங்க யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டு யூஸ் பண்ணலாம். யார்கிட்ட போயிருக்கு, அப்ப எங்க இருந்து போயிருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆப்ஷன் நமக்கு வரும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் escaped from the hunter, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so next one. நெக்ஸ்ட் ஒன் வி ஹாவ் எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஷின் பார்க்கும்பொழுது எல்லா ஃப்ரேசஸையும் செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக எரர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஃப்ரேஸாக எலிமினேட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ஆன்சரை போட ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி. ஸோ ஆன் த டோர்ஸ் ஆஃப் த ரூம் வேர் த ஸ்டார்ம் ஹேவ் காஸ்ட் அ பவர் கட் த சைன் ரெட் க்ளோஸ்ட் நோ பார். இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நமக்கு படிச்ச உடனே என்ன விஷயம்ன்றது புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு ஃப்ரேஸாவே சொல்றேன். ஸோ ஆன் த டோர்ஸ், அப்போ த பக்கத்துல நமக்கு நவுன் இருக்கு, ஆஃப் த ரூம். ஓகே, ஸோ அகேன் த பக்கத்துல வி ஹேவ் அ நவுன். ஸோ வேர்னா இட் டினோட்ஸ் அ பிளேஸ். ஓகே, த ஸ்டார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்டார்ம் பத்தி பேசும்பொழுது இட் இஸ் சிங்குலர் இன் சப்ஜெக்ட். ஸோ வாட் ஹேஸ் டு கம் ஹியர்? இட் ஹேஸ் டு பி ஹேஸ் அண்ட் நாட் ஹேவ். ஓகே, ஸோ இதை படிக்கும்பொழுதே நம்மளுக்கு புரிஞ்சதுல. ஸோ வேர் த ஸ்டார்ம் ஹேஸ் பக்கத்துல V3 காஸ்ட் அ பவர் கட். ஓகே, என்ன கட்? பவர் கட். ஸோ ஏ பக்கத்துல நவுன் இருக்கணும். பவர் கட் த சைன் ரெட் க்ளோஸ் நோ பவர், which is option B தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இட்டு சொல்லியிருக்காங்க, பக்கத்துல வாஸ். அப்போ இட்டு சொன்னா சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணும். பட் பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, a long hike down the trail. ஓகே, what do you mean by the trail? பாதையை சொல்றதா ட்ரெயில்னு சொல்லுவாங்க. டு ரீச்சிங் த ஸ்ப்ரிங். ஸோ டூ பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க இதை படிக்கும் பொழுது? ஓகே, ஸோ கீப் திங்கிங் த ஸ்ப்ரிங். பட் அப்போ பட் யூஸ் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும். தே நீடட் மோர் வாட்டர் ஃபார் த குரூப் ஆஸ் தே வர் thirsty. ஓகே, ஸோ இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்றாங்க. இட் வாஸ் அ லாங் ஹைக் டவுன் வே. ஓகே, ஸோ ஒரு பாதை, த ட்ரெயில் டு ரீச் த ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ போகிறதுக்கு ஸ்ப்ரிங் போகிறதுக்கு வந்து இட் இஸ் லைக் அ வெரி லாங் ஜேர்னி வேர் தே நீட், இன்னும் தண்ணி தேவைப்படுது. அதனால தான் அந்த கான்ட்ரடிக்டரிக்காக அவங்க பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எங்கே எரர் இருக்கு நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த இடம் தான் இருக்கு. டு ரீச். ஸோ டூ பக்கத்தில் வி நீட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் விச் இஸ் அ கிராமட்டிக்கல் ரூல். சரியா? ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ்ல நம்ம பார்க்குறோம். இட் ஹேஸ் ஈவன் எக்ஸெப்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து இது இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ணும்போது இது கான்செப்ட் வரும். அப்போ டூவை நீங்க ப்ரிப்போசிஷனா யூஸ் பண்றீங்கன்னா பக்கத்துல கண்டிப்பா நவுன் தேவை. ஏன்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றீங்கன்னா பக்கத்துல ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்டா நம்ம ஒரு நவுனை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நவுன்ஸ் கூட யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So they were looking forward to a nice freshing drink as they walked down the alley where they saw a large mouse standing near them. Okay, so இங்க எங்க எரர் இருக்கு நல்லா நம்ம நோட் பண்ணோம்னா, இங்க they இருக்கு. So பக்கத்துல pastல இருக்கிற plural verb யூஸ் பண்ணிருக்காங்க. Looking forward to a nice refreshing drink. Okay, so when you'll use to, when you'll use for. Okay, ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ கேவ் த புக் டு மீ. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது? ஷீ கேவ் த புக் டு மீ அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரு மொமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து இட் இஸ் அ ஆக்ஷன் விச் இஸ் மேட் வேற அதை கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க. ஓகே, பட் ஷீ கேவ் த புக் ஃபார் மீ. ஓகே, ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க? புக் எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் தே ஆர் கிவிங் த புக் பிகாஸ் எனக்காக கொடுக்குறாங்க. ஓகே, ஃபார்னா காக அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேயா? ஸோ அப்போ எனக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி மூமெண்ட். அப்போ ஃபார் யூஸ் பண்ணுவோம். அப்போ டூன்னு சொல்லும் பொழுது ஒரு மூமெண்ட் இருந்தா நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஒரு ரீசன் இருந்தா இந்த மாதிரி பட்சத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தே வேர் லுக்கிங் ஃபார்வர்ட் டேஷ் அ நைஸ் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க். தே வேர் லுக்கிங். ஓகே, ஸோ வருமானு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க எந்த மூமெண்ட்டும் நடக்கல. அப்போ என்ன வரும் நமக்கு? looking forward for a nice refreshing drink as they walk down the alley where they saw, or place சொல்லிருக்காங்க, where they saw a large mouse standing near them. So where you have the error in the first part of your sentence. So option 1 na correct ana answer. Okay, so next question. Okay, so Gabby asked Joe, who was terrified, to be quiet and to walk slowly when they could no longer see the mouse. ஓகேயா? ஸோ அவங்க வந்து நோ லாங்கர் தே குட் சி த மவுஸ்ன்றதை சொல்லியிருக்காங்க. யாரு? கேபி வந்து ஆஸ்ட் ஜோ. சரியா? ஸோ ஹூன்னு சொன்னா நம்ம ஒரு பர்சனை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஹூ வாஸ் டெரிஃபைட் டு பி குவைட். ஓகே, ஸோ இங்கே அண்ட் யூஸ் பண்ணும்பொழுது இங்கேயும் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, இங்கேயும் ஒரு அட்வர்ப் இருக்கு, இங்கேயும் ஒரு
adverb யூஸ் பண்ணிருக்காங்க சரியா. to walk slowly ன்னு சொல்லிருக்காங்க. when they, okay, so when denotes a place, okay, so they பக்கத்துல could இருக்கு. so could is a modal verb where no longer see, which is a base form of verb, okay, could பக்கத்துல base form of verbs தான் யூஸ் பண்ணுவீங்க. no longer see the mouse. so எங்கேயுமே நமக்கு error இல்ல, option 5 தான் கரெக்டான ஆன்சர். next question. the score, okay, ஏதோ ஸ்பெசிஃபிக்கா ஸ்கோரை பேசியிருக்காங்க. அப்போ was, which is singular, past verb, okay, so tied with only seconds left and Kyle passed the ball to Kenny who dribbled it down a court, okay, sorry, so the score was tied with only seconds left, okay, so இது ஒரு phrase, so you don't have error till there. next, and அடுத்தது என்ன சொல்றாங்க, Kale வந்து he passed the ball to Kenny who dribbled it down a court ன்னு சொல்லிருக்காங்க. what is the difference between a and the, சரியா. okay, so let's read the book, சரியா. இப்போ நான் இப்படி சொல்றேன் அப்படின்னும் பொழுது என்ன மீனிங் வரும், let's read a book, okay, so there is a difference between these two sentences, okay, so the யூஸ் பண்ணிருக்காங்க, a யூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேயா. so இங்க என்ன சொல்றாங்கன்னா let's read the book ன்னும் பொழுது they are very specific about the book, so particular எந்த புக் படிக்கணும்ன்றத அவங்க சொல்ல வராங்க அப்படின்னும் பொழுது it is more specific ன்னும் பொழுது என்ன சொல்லலாம், the book ன்னு சொல்லலாம். but let's read a book னா ஏதாச்சும் ஒரு புக் கொடுங்க let's read அப்படின்னு சொல்றாங்க, which is not specific and anything can be there, okay, so இது வந்து எந்த புக்கா வேணா இருக்கலாம், okay, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க, it is not specific, anything can be there, okay, so அவங்க denote பண்ற விஷயங்கள் தான் முக்கியம், சரியா. so இங்க வந்து நம்ம என்ன சொல்றாங்க, a coat ன்னு கொடுத்திருக்காங்க, what it has to be, dribbled it down the court, okay, should be specific, where option D, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். okay, so next question. okay, so you have interchange, so word interchange க்கு parts of speech கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை வச்சு நீங்க ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி கூட போட முடியும், சரியா. so அந்த கான்செப்டை எப்பவுமே ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். okay, so இங்க பார்க்கலாம், the Romans believed that Jupiter granted them supremacy. who is Jupiter னா அது ஒரு பர்சன், சரியா. so அவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு supremacy grant பண்ணிருக்காங்க because they had honored him more than any other people, because அந்த people வந்து they have honored them ன்றத சொல்றாங்க. any other people had, okay, மத்தவங்கள விட இவங்க தான் ஹானர் பண்ணதுனால இவங்கள வந்து அவரை வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க. ஓகே, இப்போ A and B ல எந்த மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல, கான்டெக்ஸ்டும் கரெக்டா தான் இருக்கு, A B நமக்கு மாறவே போறது இல்லை. அப்போ எத்தனை ஆப்ஷன் போயிருச்சு, 4 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சு, இது ஒன்று தான் இருக்கு, ஓகேயா. நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் இல்லை, அப்போ ஆப்ஷன் 3 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அப்ப இங்க பார்க்கும்போது ஜூபிட்டர் was the rested of the auspicious upon which the relationship, so இங்கே ரெஸ்டட்ன்ற வேர்டு செட்டே ஆகல, ஓகேயா. you know what you mean by fount is ஒரு நீர் ஊற்ற பத்தி பேசும்போது சொல்லலாம். so கண்டிப்பா C and A தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம், அப்பதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, so next question. so இப்படிதான் நம்ம டைம் சேவ் பண்ண ட்ரை பண்ணோம். okay, faced by a period of bad weather endangering the harvest during one early spring, King Numa advised to the scheme of asking the resorted of the god by evoking his presence. so what is the error, நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு, இங்க பேசும்பொழுது ஒரு கிங் பேரு தான் சொல்றாங்க, இங்க அட்வைஸ்னு ஒரு நவுனை கொடுத்திருக்காங்க, வேர்ப் கூட நம்ம கொடுக்கல, எஸ்சி போட்டா நம்ம வேர்ப்னு சொல்லலாம், இந்த இடத்துல சி போட்டா அதை நவுன்னு சொல்லுவோம். so இங்க உங்களுக்கு ஒரு வேர்ப் தேவை, அப்ப என்ன verb யூஸ் பண்ணலாம், இங்க பாத்தீங்கன்னா facedனா V2 ல தான் இருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ண முடியும், resorted, which is the V2 form of verb. அப்ப B and C தான் interchange பண்ணணும், பாக்கி எல்லாமே ing formsல இருக்கு, helping verbsம் நமக்கு இல்ல, ஓகேயா. so அப்ப என்ன யூஸ் பண்ண முடியுங்க, B ல resorted, அப்ப King Numa resorted to the scheme of asking the advice of the god by evoking his presence. அப்போ B and C is interchanged, option 2 தான் கரெக்டான ஆன்சர். so அது ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்திருக்கேன், இது ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்திருக்கேன், சரியா. so ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. so அடுத்தது பார்க்கலாம். okay, so after Numa skillfully avoided the request of the god for human sacrifices, Jupiter mentioned to his request to know how lightning bolts are averted, asking only for the substitutions. Numa had agreed on onion bulb, eggs and a fish. okay, so what do you mean by averted, பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தவிர்க்கிறத பத்தி பேசும்பொழுது நம்ம சொல்ல முடியும். so இங்க வந்து Jupiter mentioned to his request, okay, so mentioned to his request agreed to his request, you need a V2 form தெரியும்,
பட் என்ன யூஸ் பண்ணலாம், ஒரு ரிக்வெஸ்ட் பத்தி பேசுறாங்க அப்படின்னும் பொழுது அக்ரீடுன்னு சொல்லலாம். டு நோ ஹவு லைட்னிங் போல்ஸ். ஓகே, ஸோ டு நோ அப்படின்னா பாசிட்டிவிட்டி பேசுறாங்க. இப்போ ஆப்வியஸ்லி அக்ரீடுன்றத சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் B and D has to be interchanged. So option 5 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. Okay, so in addition to the requesting a voice was heard. Okay, so இந்த இடத்துல நமக்கு ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியுதா, like in addition to the requesting a voice. Okay, அப்ப A கண்டிப்பா மாறப்போகுது. அப்ப A நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கு, either with B or with D. Okay, so D நமக்கு எங்க இருக்கு, as a consequence a warlike character. so கரெக்டா தான் இருக்கு D. அப்ப D லயும் அந்த பிரச்சனை இல்ல. அப்போ 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நீங்க இதை போட்டு பாருங்க. in addition to the omens. omensனா என்னன்னா சகுனங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொல்றாங்க. a voice was heard requesting that the Albans perform the rites. Okay, so அந்த வாய்ஸ் கேட்டது என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அப்போ A and B தான் கரெக்டா, ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so next question. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி ரீட் பண்ண பிறகு போட ட்ரை பண்ணுங்க. நீங்க அப்படியே நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த மாதிரியும் பண்ணி பாருங்க, கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அக்யூரஸியான ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்றது ரீட் பண்ண பிறகு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். டைம் வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ இப்படி நீங்க போட்டீங்கன்னா இங்க கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல நிறைய குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க போடுற அந்த அப்படியே சால்வ் பண்ற மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இதை வந்து ரீட் பண்ண சொன்னல, ஸோ செகண்ட்ஸ்குள்ள வந்து ரஃபா வந்து யூ ஹேவ் டு கிளான்ஸ் த பர்டிகுலர் பேராகிராஃப்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மெத்தடுக்கும் ஸ்டாப் வாட்ச் வச்சு ட்ரை பண்ணுங்க. பண்ண பிறகு ட்ரை டு சால்வ். ஸோ இது ரெண்டுத்துலயும் எதுல வந்து ஆன்சர்ஸ் உங்களுக்கு அக்யூரசி மெயின்டைன் ஆகுதுன்றத ட்ரை டு செக். அதுக்கப்புறமா அந்த மெத்தடை ட்ரை டு ப்ராக்டிஸ். ஓகேயா, ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது எந்த மெத்தடா இருந்தாலும் கண்டிப்பா ஈஸி தான். ஓகேயா, ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படியே சால்வ் பண்ற மாதிரி இருந்திருப்போம். வேர் அது நம்மளுக்கு ப்ராப்பரா ஆன்சர்ஸ் அக்யூரஸியா கொடுக்கலன்னும் பொழுது ட்ரை டு புட் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகே, ஸோ அது நமக்கு அக்யூரசி கொடுக்குது. டைமை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கம்மியாகும்னா ட்ரை டு அடாப்ட். ஓகேயா, ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரியா, ஸோ we are going to solve. Let's read it. Okay, his voice and her own startled her as if from. What do you mean by startled? It is like surprising someone சொல்லும்பொழுது ஸ்டார்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. and if from a. ஸோ பக்கத்துல என்ன தேவை, நவுன் தான் தேவை. அப்போ கீழே இருக்க பிளாங்க்ல ட்ரெண்ட்ஸ் இருக்கு, கான்சியஸ்லி, சென்சிபிலிட்டி, கேர்லி, கேர்ஃபுல்லி. ஓகேயா, சரி. ஸோ இங்க வந்து நவுனா எதை யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லணும்னா ட்ரெண்ட்ஸ் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஸ்டேட், அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது சொல்லலாம். ஸோ சென்சிபிலிட்டி இஸ் லைக் யூ ஹாவ் சென்ஸ் அண்ட் அதை வந்து நீங்கள் ஒரு காமன் சென்ஸோட டீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஹர் ஹோன் ஸ்டார்டில்ட் ஹர் ஆஸ் இஃப் ஃப்ரம் அ ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஷி. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டியை சொல்ல முடியாது, லைக் அவளை ஷாக் பண்ணியிருக்குன்னும் பொழுது அவங்க வேற மூட்ல இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல முடியும், ஆப்ஷன் 1 இஸ் மோர் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். and she dash Bompton's vest and Al's mounting to the porch grabbed the trousers and snatched Bibi's dash jacket that was about to be carried away by a sudden dash of wind. ஓகேயா, ஸோ இது வந்து அவங்க போய் டப்புன்ட்டு அதை இழுத்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சடன் டேஷ் ஆஃப் விண்ட்னா ஏதாச்சும் விண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ளோ ஆயிட்டு இருந்திருக்கலாம். he expressed an intention to remain outside but it was soon dash. ஓகே, ஸோ the person has expressed an intention. okay, நம்ம வெளியில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது but it was soon ஏதோ ஆயிருக்கு that he might as well have been out in the open. The water beat in upon the boards in driving sheets and he went inside closing the door after him. okay, so தண்ணிலாம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லைக் அவங்க டப்புன்னு கதவெல்லாம் மூடிருக்காங்க. it was even necessary to put something beneath the door to keep the water out. okay, so உள்ள வராம இருக்க ஏதோ ஒன்று கீழே போட்டு நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டா தண்ணி உள்ள. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஸோ இங்க என்ன போட முடியும், நம்ம அடுத்த பிளாங்க் வந்து 83ல போடணும். ஓகே, 83ல போடணும் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் இங்க ஷீ இருக்கா, ஷீ யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணும், சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணும். அப்படி இல்லாட்டி என்ன யூஸ் பண்ண முடியும், பாஸ்ட்ல இருந்தா V2 வேர்ப்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நமக்கு இருக்கிற வேர்ப்ல எதுவுமே சிங்குலரா இல்லை. ஓகேயா, ஸோ ஃப்ரீ சொல்லியிருக்காங்க, லூஸ் சொல்லியிருக்காங்க, கிவ்வும் இல்லை, ரிஜெக்டும் இல்லை. ஓகே, எதுவுமே சிங்குலர் வேர்ப் ஃபார்ம்ஸ்ல இல்லை. அப்போ பாஸ்ட்ல சீஸ்ட் மட்டும்தான் இருக்கு. மீனிங் தெரியுதோ தெரியலையோ ஆன்சர் நம்ம
Option 3 தான் போட முடியும். ஓகேயா? So she seized Bopton's Weston சொல்லலாம், which is V2 form is correctly used. Okay? So sometimes உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியா கூட இருக்கும். சரியா? என்ன verb வரும், என்ன டென்ஸ்ல பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க போடும்பொழுதே ஆன்சர்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ஆன்சர் மீனிங் தெரிஞ்சு போடலாம், இல்லை சம்டைம்ஸ் தெரியாமலையும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். Okay, so Alice mounting to the porch grabbed the trousers and snatched Bibi's dash jacket. Okay, so இங்க வந்து possessive case வருதுன்னும் பொழுது you need a noun. அப்ப இதை குவாலிஃபை பண்ண மாதிரி எப்படி அந்த ஜாக்கெட் இருந்திருக்கு, that was about to be carried away by the sudden அந்த wind. ஓகேயா? ஸோ அது தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க எதை வந்துட்டு ing forms also can be used as adjectives, ed forms also can be used as adjectives. பட் இங்க வந்து அந்த ஜாக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, இதெல்லாம் நெகட்டிவிட்டியை சொல்றதுனால இதெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா straightening and braided அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற இங்க என்ன சொல்லலாம், அந்த ஜாக்கெட் எப்படி பண்ணிருக்காங்க, it is braided, which is option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அதை எப்படி அந்த ஒர்க் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அந்த பர்டிகுலர் அவங்க போட வேண்டிய அந்த ஐ மீன் ட்ரெஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is that was about to be carried away by a sudden dash of wind. Okay, so பக்கத்துல you need a noun. ஓகேயா? சரி, ஸோ அது எப்படி இருந்திருக்குன்னா சடனா இருந்திருக்கு. அப்ப என்னவா வரும், காம்டுன்னு வருமா? பிகாஸ் அது எடுத்துட்டு போயிருக்கோம்னா ஹாஷா ஏதோ ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. காம்ட், குவைட்டட், ட்ரிக்கிள்னு என்னது ஸ்லோவா நம்ம வந்து ஒரு எண்ணெயை ஊத்தி மியோனீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ட்ராப் பை ட்ராப்பா விழுறத சொல்லலாம். இதுவும் ஸ்லோ ப்ராசஸ் தான், காம்டும் ஸ்லோ ப்ராசஸ். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு மைட் பி மீனிங் தெரியாம இருக்கலாம், பட் அதுதான் ஆன்சர்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, கஸ்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்ட்ராங் ஹாஷா ஒரு விண்ட் வரது தான் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one is he expressed an intention to remain outside, but it was soon dash that he might as well have been out in the open. The water beat upon. Okay, so இது நம்ம read பண்ணோம். So என்ன வரும் நமக்கு இங்க, unlikely, doubtedly, equivocally, dubiously and apparent. Okay, so what has to come, it was soon apparent. Apparent means what, வெளிப்படையா ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி தண்ணி உள்ள வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டப்புன்ட்டு அவங்க காத்து அடிச்சோன்னே ஸ்நாச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள ஓடி வந்திருக்காங்க. அப்ப என்ன வரும் நமக்கு, ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சந்தேகத்தோடையோ ஈக்விவோக்கலி ஈக்குவலா ஒரு விஷயமோ இல்ல அன்லைக்கா வந்து நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறதோ அந்த மாதிரி அன்பிளசன்டான திங்ஸ்லாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ அப்பேரண்டா இட் வாஸ் சீன். ஓகே, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இங்கே வந்து 2 காலம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ரீட் பண்ணலாம். ரீட் பண்ண பிறகு சில ஃபினான்ஷியல் டேர்ம்ஸுமே நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் வரப்போகுது அப்படின்னு தெரியும் பொழுது ஆன்சரை எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணாமலே நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். த டெசிஷன் கேம் ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் த FATF. ஓகேயா? இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்ம கூட வந்து சில கண்ட்ரீஸ் கூட வந்து லைக் இட் வில் பி இன் த கிரே லிஸ்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ப்ரிடிக்ட் பண்றது இந்த FATFல தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த FATF dash where the partner organization including IMF, UN and World Bank and governments around the world discussed terror financing issues and key money what? Okay, key money wasting, dirty money what? Money laundering. What do you mean by money laundering? ஓகே, ஸோ மணி லாண்ட்ரிங்னா என்னன்னு தெரியுமா? இப்போ ஆக்சுவலி வந்து நீங்க வந்து ஒரு கேஷ் வந்துட்டு ஆல்கஹால் ஷாப் வச்சு நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்க வந்து இன்கம் டேக்ஸ்க்கு எப்படி காமிப்பீங்கன்னா, நான் டியூஷன் எடுத்து தான் வந்து காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமிப்பீங்க. ஸோ வேர் நீங்க வந்து மணி லாண்ட்ரிங் பண்றீங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் இல்லீகல் வேர் யூ ஆர் ஷோயிங் த கவர்மெண்ட் ஆஸ் லீகல். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் மணி லாண்ட்ரிங். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன தேவை, ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம டி தான் வரப்போகுது. ஓகே, ஸோ டி வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ வேற எதுவும் நம்மளுக்கு செட் ஆகல. அப்ப டி ஃபிக்ஸ்டா இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இங்கேயும் இருக்கு. சரியா? சோ அப்ப பிடி இருக்கு, ஏடி இருக்கு. இங்க வந்து ஏ வர வாய்ப்பு இருக்கா? the FATF இன்கம்ப்ளீட்னு சொல்லியிருக்காங்க. FATF plenary. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம plenary which is a noun ன்னு சொல்லலாம். அப்போ B is more possible. So option 1 தான் கரெக்டான ஆன்சர். So the decision came on the last day of the FATF ஓட plenary where partner organizations இதெல்லாம் சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க about the இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
So next one is the continuation of Pakistan dash grey list of FATF means the country will not get any respite in dash finances in the forms of aid and investment from the international bodies. Okay. So what do you mean by respite? Abdin pathina, you'll not take a break. Okay. So in the word நம்ம vocabல பார்க்கும்பொழுது my students will not respite. Okay. So while listening to my class they'll not take a break when they listen to my class ன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதுதான் அதை வச்சு தான் இந்த வேர்டே நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து நீங்க சொல்லுவேன்ல எப்பவுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்ட்டு ரீட் பண்ணும்போது ரெஃபரே பண்ண வேண்டாம். அதோட மீனிங் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்மளே எக்ஸாம்பிள எழுதும் பொழுது. ஸோ இதுக்காக தான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன போட முடியும்? த கண்டினியூஷன் ஆஃப் பாகிஸ்தான் what has to come at be on the as like. Okay. So grey listல தான் இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ஆன் த கிரே லிஸ்ட் ஆஃப் FATFல தான் இருக்கு. ஓகே. ஸோ அட் பியும் ஆஸ் லைக்கும் ரெண்டுமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கான்டெக்ட்ல பாகிஸ்தான் தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்? ஆன் த கிரே லிஸ்ட், அந்த கிரே லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னும் பொழுது ஆன் என்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பி எங்க இருக்கு? பி வந்து இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. ஓகே. ஸோ 4 ஆப்ஷன்ஸ்ல நமக்கு பி கண்டிப்பா இருக்கு. ஸோ இங்க பார்க்கும்பொழுது என்ன யூஸ் பண்ண முடியும்? Okay, the country will not get any respite in dash finances. அப்போ இன்னன்ற preposition பக்கத்துல you have a noun. Okay, so அப்போ இங்க என்ன வரும்? It has to be a adjective. Okay, so என்ன யூஸ் பண்ண முடியும்? Accessing, deleting and removing. Okay, so இங்க வந்து இந்த forms of aid, investment aid எல்லாம் என்ன பண்ண முடியும்? Access தான் பண்ண முடியும். So அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? BNF is possible. So option 1 தான் கரெக்டான ஆன்சர். If in case Bயும் வருது Eயும் வருதுன்னா நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போய் பார்க்கலாம். இங்க வந்து நமக்கு இந்த D and E யூஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ யூஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெஸ்பைட் இன் ரிமூவிங் ஃபினான்சஸா ரெஸ்பைட் இன் டெலீட்டிங் ரெண்டுமே நெகட்டிவ் வேர்ட். பட் இங்க வந்து என்ன பண்றாங்க? ஆஃப் எய்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் பாடிஸ் பத்தி பேசும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் யூ ஆர் ஆக்சஸிங் இன் த ஃபார்ம் ஆஃப் எய்ட். ஓகே. ஸோ உதவி இந்த சொல்றது தான் எய்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so Japanese he didn't. Okay, so in the person தான் heன்னு சொல்றாங்க. But didn't பக்கத்துல what do you need? You need a base form of verb. Okay, so base form of verb நல்லா தெரிஞ்சுக்கணும். Okay, so இங்க ரெண்டுமே என்னது? I'm talking about the confidence of someone na noun. Okay, so confident student ன்னு சொன்னா adjective ன்னு சொல்லலாமா? active person சொன்னா இது adjective சொல்லலாமா? இங்க பாத்தீங்கன்னா didn't பக்கத்துல நமக்கு V1 தான் தேவை. அப்ப இது ரெண்டுமே என்னன்னு சொல்லலாம்? adjectives ன்னு சொல்லலாம். அப்ப இது என்ன வரும் நமக்கு? base form of verb which has to be here. அப்ப A மட்டும் தான் வரும். அப்ப A மட்டும் தான் வரும்னா B போயிருச்சு. எங்கெல்லாம் பி வந்தாலுமே நமக்கு ஆப்ஷன் போயிருச்சு. அப்போ நீங்க நம்ம கையில என்ன இருக்கு? வெறும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்கு. ரெண்டுமே ஏ வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதையுமே செக் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி எக்ஸாம்லன்னு வரும்போது இப்படி இருந்ததுன்னா ஆப்ஷன் 4 ஆன்சர்னு போட்டுடலாம். சரியா? ஸோ இங்க வந்ததை மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ he didn't hesitate when an orphanage called to say they had a month-old baby called Alba with Down syndrome that had been. So been பக்கத்துல you need V3 forms. அப்போ V3 forms ன்னு பார்க்கும்பொழுது abandoned and discarded. Okay, so abandoned நாலும் discarded நாலும் synonym சொல்லலாம். ரெண்டு abandoned is you leave something permanently. Okay, so discard is you remove something. Okay, but adopted is நீங்க யாரோ ஒருத்தரை எடுத்துக்கிறீங்க. you are taking them into consideration சொல்லலாம். ஓகே. அப்போ இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? D and E is possible. so fourth option நம்ம கரெக்டா தான் இருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? கிராமர் வச்சு கண்டுபிடிக்கும் பொழுதே ஆன்சர் சொல்ல முடியுது. so கடைசியா நமக்கு அது கரெக்டா தான் இருக்கு. ஓகே. so next one. The former soldier from the United Kingdom has dash up another achievement, becoming the first above the knee double amputee dash scale the matron. Okay, so what do you mean by amputee? In the mountains climb பண்ணும்போது அவங்களோட கால் வந்து ஒன்று உடஞ்சிருக்கு, அவங்கள தான் amputees ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து knee double amputee வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. dash scale the matron. Okay, so what has to come? ஸோ மேலே பார்க்கும்பொழுது ஹேஸ் பக்கத்தில் V3 which is ஒரு விஷயத்த குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொன்னா நாட்ச்டுன்னு சொல்லலாம். அப்போ ஃபார்மர் சோல்ஜர் ஃப்ரம் த UK ஹேஸ் நாட்ச்ட் அப் another achievement. இன்னொரு அச்சீவ்மெண்ட்டை அவங்க பண்ணியிருக்காங்க. அது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அப்போ சி மட்டும்தான் வருது. சி மட்டும்தான் வருதுன்னா இந்த ஆப்ஷன் தான் எடுக்க முடியும். சி வேற எதெல்லாம் எடுத்தீங்கன்னா பாக்கி ஆப்ஷனும் சேர்ந்து வருது. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? ஈல 2 இருக்கு. அப்போ the first above the knee double amputee to scale the matron. புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம ஆன்சர்ஸ் போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Okay, the ex-corporal whose ascent raised 6,500 euros for his veterans charity says he's over the moon. It's been a dream of mine for a long time. So it was his third dash in 3 years to the peak. It was his third what? Something positive. So 3 yearsல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க to the peak அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க attempt, retreat, சரண்டர் பண்ணியிருந்தா எப்படி அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி பேசுவாங்க ஒரு லாங் டைம்ல 3 இயர்ஸ்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஆப்வியஸ்லி ஏ. அப்போ ஏ வருது அப்படின்னா இங்கேயும் நம்ம ஒரு பாசிட்டிவ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? ஏ இங்க எங்க இருக்கு? ஏ நமக்கு இங்க இருக்கு. ஏ மட்டும்தான் வருது அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ இ தான் நம்ம எடுக்க முடியும், which is reach the peak. So it was his third attempt in 3 years to reach the peak, which is option 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so next one. ஸோ இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணி தான் சொல்லி தருவேன். ஸோ வேறு உங்களுக்கு எப்படி ரீட் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சுப்பீங்க. அதோட மீனிங்ஸ் ஒரு ஏதாச்சும் வேர்டு வருது அப்படின்னா ஐம் கோனா எக்ஸ்பிளைன் யூ ஈவன் த மீனிங். ஓகே, ஸோ யூ கைஸ் ஹாவ் டு ரீட் த சேம் பேராகிராஃப் வித் மீ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரை டு involve yourself so that examல நம்ம போடும்பொழுது will not feel tired or will not feel sleepy. Okay, because இங்க நம்ம ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டோட we are trying to do. Okay, so இந்த கான்செப்ட் எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சு இங்க பண்ணீங்கன்னா mock test examலயோ போடலாம். Okay, so let's read it. So like Marriott, Walmart and Ford Motor Company, the British monarchy is a family business which, like all companies and organizations, can be hit with a crisis as any time without warning. Okay, so இந்த மூணு கம்பெனி பேர் சொல்லியிருக்காங்க. The British monarchy. Okay, so British monarchy is what? The country which is controlled by king and queen தான் monarchyன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சன் நம்ம மொனார்க் நம்ம பார்ப்போம்ல. ஸோ இங்க வந்து பிரிட்டிஷ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ் பண்றதுன்றாங்க. விச் லைக் ஆல் கம்பெனிஸ் இல்லை ஆர்கனைசேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன் பி ஹிட் வித் அ கிரைசிஸ். வாட் இஸ் கிரைசிஸ்? ஒரு நெருக்கடி கிரியேட் ஆகும்ல. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க அட் எனி டைம் வித்வுட் வார்னிங். ஸோ வார்ன் பண்ணி தான் அந்த நெருக்கடி கொண்டு வரணும்னு இல்லை. லைக் இட் இஸ் அன்சர்டன், எப்போ வேணாலும் வரும்னு சொல்றாங்க. ஸோ சம் டேஷ் சுச்சுவேஷன். ஸோ இப்போ பேசினது ஒரு நெகட்டிவ் வைப். அப்போ இங்க சம் என்ன சிச்சுவேஷனா இருக்குன்றதை யோசிச்சுக்கணும். சரியா? ஸோ பிளாங்க்ல அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கான்னு பாருங்க. இங்க நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம், பட் எக்ஸாம்ல ரைட்லேயே இருக்கும்ல, அந்த பிளாங்கை நீங்க போட்டுடலாம். ஓகே, எனக்கு கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க வந்து பார்ப்பீங்கல்ல இந்த ஆர்சி அட்டன் பண்ணும்பொழுது, அப்போ உங்களுக்கு ஐடியாஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இங்க ஒரு நெகட்டிவ் வேர்ட் நமக்கு தேவை. So some dash situations play out behind closed doors and never become known to the public. So சிலதெல்லாம் பின்னாடி நடக்கும், வேர் அது எல்லாமே பப்ளிக்கு தெரியும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும். நாட் ஓன்லி பிஸ்னஸ் பட் தென் இன் ஃபேமிலிஸ் ஆல்சோ இட்ஸ் த சேம் திங் வேர் எவ்ரிதிங் cannot be projected out. It is behind the doors. Okay, so others like the British royal family's latest drama can make international headlines. Okay, so British royal அவங்களுடைய ஃபேமிலிஸோட லேட்டஸ்ட் ட்ராமாஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸாக வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மார்த்தா சுலிவியன் is a family business advisor and president of Province Hill Consulting. Okay, so இந்த பர்சன் வந்து he is the president அப்படின்னு சொல்றாங்க, business advisor-ஆவும் இருக்காங்க. Okay, so Hill Consulting-க்கு சொல்றாங்க. What do you mean by provenance அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். So she noted that 90% of American businesses are family owned according to the US Census Bureau. Okay, so according to US ஓட Census Bureau படி என்ன சொல்றாங்க? American business நிறைய family business தான் இருக்கு. The long term viability of these businesses impacts our community and economy. So இது long term-ஆ இருக்கும் பொழுது எங்க இம்பாக்ட் பண்ணுது, விளைவு எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்க பண்றாங்க? communities and economy தான் அது இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. So only 12% of the family businesses survive to the third generation and less than 3% make it to the fourth. Okay, so இங்க வந்து நம்ம base form தானே யூஸ் பண்றோம் in case of comparison. So what has to be here அப்படின்றதையும் யோசிச்சுக்கலாம். Okay, so let's continue. அந்த question வரும்போது ஆன்சர் பண்ணிக்கலாம். So strong framework are vital to the health of the business and family. Okay, so ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு framework போடுறீங்கன்றது it is very important. Okay, it is very vital. அது எதுக்கு? to the health of the business. Okay, and அந்த particular family யாரு அதை நடத்துறாங்க. Okay, so இந்த சுலிவன்றவங்க சொல்லியிருக்காங்க மார்த்தா அப்படின்னு பார்த்தோம்ல. by contrast பண்றதுக்கு she said the family royal family is a business family in the extreme cracking under the weight of 1200-year-old monarchy optics. Okay, so contradictory-ஆ ஒரு விஷயத்தை என்ன கோட் பண்ணியிருக்காங்க இங்க? ஒரு extreme cracking weightமே 1200 old monarchy
ஆப்டிக்ஸ் வந்துட்டு ஏதோ இருக்கு அப்படின்றதையும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீஸ் திஸ் பர்சன் இஸ் ஆல்சோ டாக்கிங் சம்திங் விச் இஸ் கான்ட்ரடிக்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ டெஸ்டட் லாயல்டிஸ் இன் தேர் ரீசென்ட் இன்டர்வியூல வித் ஒப்ரா வின்ஃப்ரே. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஸோ Sullivan said the Duke and the Duchess of Sussex described in heart-wrenching detail the feeling of being trapped as members. What do you mean by heart-wrenching? ஒரு நெருக்கத்துல பேசுற விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது of the royal family. Okay, so ஒரு feelings அவங்க சொல்லியிருக்காங்க. But it's an all too familiar feeling for those involved in the family business. Okay, often being pulled in different directions with their loyalties constantly tested. Okay, so ஒரு ஃபேமிலியாஸ் இந்த பிசினஸ் பண்ணா கண்டிப்பா சில சூழ்நிலைகள் வரும். ஓகே, ஸோ they'll be pulled out where different situations வந்து அவங்க undergo பண்ண தான் செய்வாங்கன்றாங்க. The revelations demonstrate an important truth. There's a difference between a family business and a business family. Okay, so family businessக்கும் business familyக்கும் வித்தியாசம் இருக்கு. And what makes being either a fairy tale or a utter nightmare. Okay, what do you mean by fairy tale? ஒரு விசித்திரமான ஒரு கதையை சொல்றீங்கன்னா fairy taleன்னு சொல்லலாம். Utter nightmareனா nightmare is something which is like ஒரு மாதிரி ஃபியர் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு டெரிஃபைங் ஒரு ட்ரீம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு நைட்மேர்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ ட்ரீம், பட் தென் ஒரு வேலையை நீங்க செய்யணுன்றது ஒரு பயம் கிரியேட் ஆகுதுல, அதை சொல்றதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க Sullivan said அவர் தான் இதை சொல்லியிருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரியாரிட்டிஸ் இன் ரீசன்ட் பிளாக் போஸ்ட் Sullivan observed that in a business family the business is placed at higher priority than any one individual or the care of the family itself. Okay, so அதுக்கு எவ்வளவு ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. த ராயல் ஃபேமிலி இஸ் த பிரைம் எக்ஸாம்பிள். அந்த பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி எக்ஸாம்பிள் எதுக்கு? பிஸ்னஸ் ஃபேமிலிக்கு. ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் ஃபேமிலி ஆன் ஸ்டிராய்ட்ஸ். ஸ்டிராய்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறதுல அவங்க ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி. அட் த எண்ட் அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் Sullivan said a family business is one when the needs of the family and its members take priority over the needs of the business. Okay, so family businessன்றது families they take the needs of the particular businessன்றத கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பேசின விஷயங்கள் நிறைய இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் பண்றதுல நம்பர்ஸ், பேரு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்துருக்கணும். ஸோ இப்போ வந்து உள்ள பார்க்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் த கிவன் பேசேஜ் இன் விச் கண்ட்ரி 90% ஆஃப் பிசினஸ் ஆர் ஃபேமிலி ஓன் அமெரிக்கா, ரைட்? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 2. தரவா படிச்சிருந்தோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் பண்றது ஈஸியா தான் நமக்கு இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பிளாங்க் சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த பிளாங்க் இங்க வந்து டெட்லாக், பிரேக்கிங் த்ரூ, agreed, benefited and blessed. Benefited is positive, agreed to situations, blessed positive, மூணுமே பாசிட்டிவா இருக்கா? ஸோ பிரேக்கிங் த்ரூ டெட்லாக், அங்க நமக்கு என்ன கொடுத்துறாங்க? சம் டேஷ் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, முன்னாடி கிரைசிஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அப்ப என்ன யூஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல? Some dash situations play out behind closed doors. Some what? Deadlock situations. What do you mean by deadlock? ரெண்டு பக்கமும் சண்டைக்கு நின்றுட்டு இருப்பாங்க, இவங்க பக்கமும் நியாயமா இருக்கும். இப்போ ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்ற நியாயமும் கரெக்டா தான் இருக்கு, இவங்க சொல்றதும் நியாயமா இருக்கு. ஸோ இங்க ரெண்டு இடத்துலயும் நம்மளால டிசைட் பண்ண முடியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கோம்ல. ஸோ யூ ஆர் இன் அ டெட்லாக் சிச்சுவேஷன் வேர் யூ கேன் நாட் கம் டு அ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தர் பின்னாடி வாங்கினா மட்டும்தான் இன்னொருத்தர் அந்த விஷயத்த செய்ய முடியும். ஸோ இது நம்ம செஸ் போர்டை வச்சு கூட பார்த்தோம். ஸோ எல்லாருமே வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கரெக்டா எல்லா கார்னர்ஸ்லயும் ரெட் அண்ட் ஒயிட்ல நின்னுட்டாங்க. யாருமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலனா அடுத்த மூவ் நம்ம வைக்க முடியாது, which is a tie அப்படின்ற வேர்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, which is option 1. Next question. So as per the passage, what does the central theme state about? National oriented business, cyber oriented business, family owned business, and central undertaken business or international cellular business, which is option 3 the correct answer. Next question. According to the passage, which business family is extremely cracking under the weight of 1200-year-old monarchy optics? It is British royal family, which is option 2. Next one. So choose the antonym ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் வாட் போல்டா இருக்கு, பில இருந்தது. அந்த ப்ராவனன்ஸ், ஓகே, ஸோ ஒரு ஆதாரம், ஓகே, ஒரு எவிடென்ட்டா இருக்கு ஃபார் தட் பர்டிகுலர் கன்சல்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஃபெக்டட், எண்டர்ட், கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்ட், ஆரிஜின். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிரியேட்டட், ரைட்? ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 4 இஸ் பாசிபிள், ஐ திங்க் ஸோ. ஓகேயா? ஸோ சம்வாட் நியரிங்கா இருக்கு.
ஆரிஜின் இஸ் அங்க தான் உருவாச்சுன்னு சொல்லலாம். இது வந்து எவிடென்ட்டா தானே இருக்கு. ஆதாரமா தானே இருக்கு. விச் கேன் பி லைக் கிரியேட்டட் ஆன் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம்ல. ஸோ அதுக்கு ஆரிஜின நம்ம ஆப்போசிட் வேர்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங். ஸோ இதுல பார்க்கும்பொழுது இங்க மேக் இருக்கு அப்படின்னா, கம்பேரிசன் இருக்கு அண்டுன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தேன். only 12% of the family businesses survived. So they have given a clue saying that இங்க surviveன்றதும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 1 பாசிபிள்னு சொல்லலாம். அப்போ only 12% of the family businesses survived இல்ல survived to the third generation and compare பண்ணும்போது less than 3% make it to the fourth generationன்றத சொல்லியிருக்காங்க. So first part தான் error இருக்கு. First option தான் answer. Okay. So next one you have a different topic which is wrongly spelled. So first boldல இருக்க words check பண்ணுங்க. அப்படி if you are like errors இல்ல அப்படின்னு பாக்குறீங்கன்னும் பொழுது start to read. Okay. எடுத்தோன்னு read பண்ணி time waste பண்ண வேண்டாம். errors வந்து இங்கேயே இருந்துருச்சுன்னா வேஸ்டா போயிடும். சரியா? So இங்க என்ன கொடுத்துருக்காங்க? covenant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. questioner நிறைய பேர் வந்து நம்ம questioner submit பண்ணிருப்போம். Okay. So specifically and gear. Okay. So what is the answer? இங்க நமக்கு கன்வீனியன்ட்ன்றதுக்கு n நமக்கு மிஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, by writing partner, it is a self-centered, tedious, neurotic. Neurotic is நரம்பு related பேசும்பொழுது it is tedious ன்னு சொல்லலாம், which is an adjective. Neurotic, whose attempts are writing at the literary equivalent of William. So, which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். Next one. Okay, so இங்க hospitality, commercial, prejudicial and colony. So எதுவும் இல்லல்ல, read பண்ணலாம். His hospitality towards Great Britain and even Cape Colony led him to adopt a commercial policy both narrow and prejudicial to the interest of gold industry. So you don't have any error. Option 5 தான் கரெக்டான ஆன்சர். Okay, we have come to the end of the session. So கண்டிப்பா வந்து session interesting-ஆ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you guys tomorrow. Have a very great day. Thank you.